வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்க? கருமுட்டில இருந்து வரேன். கருமுட்டில இருந்து. உங்களுக்கு யார் சொல்லி இங்க வந்தீங்க? நான் அது வந்து முதல்ல ஜோஸ் போதன்னு சொல்லி வந்தேன். ஓ சரி சரி. உங்க பையன் ஜோஸ் வந்து சாமியார் சொல்லி. ஓ சரி. அப்படிதான் வந்தீங்க. உங்களுக்கு உடம்புல என்ன பிரச்சனை இருந்துச்சு? என்ன பிரச்சனை வந்து கால் வந்து நடக்க முடியாம வேப்பு மாதிரி காலில் அங்கிட்ட கிட்ட எந்தனை போகிற மாதிரி. ஓ பலம் இல்லாம. அதுக்கு தான் இங்கே வந்தோம். ஓகே. டாக்டர் எப்படி ட்ரீட்மெண்ட் எல்லாம் நல்லா பார்க்கறாங்க? இங்கே வந்து அப்போ நான் வடி ஓடிட்டு தான் வந்தேன். சரி. அன்னைக்கு இருந்த வடி இல்லை. இவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி எனக்கு வந்து வடியெல்லாம் மாற்றி. இப்போ வந்து நல்ல கால் வலி நல்லா இருக்கு. இப்போ ஆனாலும் அவ்வளோ சத்தமாக பூர்ணமா தைரியமா நடக்க முடியாது. வடி இல்லாம நடக்க முடியாது. வடி ஆனா வடி யூஸ் பண்றது இல்ல. வடி யூஸ் பண்ண வேண்டாம். வடி யூஸ் பண்ணா பின்ன அது இல்லாம முடியாது. கரெக்ட். அது இல்லாம முடியாது. அப்புறம் ரோட்ல நடந்து பாதையில நடந்தாலும் அங்கிட்டு கிட்ட கடந்து போகுது. உங்களுக்கு வயசு என்ன இருக்கும்? 87. 87 வயசு மக்களே. 87 வயசுல கால் வலி, உடம்பு பேலன்ஸ் இல்லாம, காலுக்கு ஒரு இது இல்லாம நடந்து அச்சாய அவங்க பையன் இங்கே வந்து யாரோ சொல்லி வந்தாங்க. நம்ம டாக்டரு அதாவது விஜய்சேகர் நல்லபடியாக அவருக்கு பார்த்து இப்போ வலி இல்லாமல் நடக்கிறாரு. ஆனாலும் 85 வயசு ஆகுது. அவருக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்குது. அவர் நாடி நல்லா இருக்குது. அதனால இப்போலாம் வடியெல்லாம் எடுத்து நடக்கிறது கிடையாது. இப்போ வாரம் எங்களை பார்க்க அச்சா வருவார். இப்போ இடைக்கிடைக்கு ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால அவர் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு அவர் கையில் தான் இருக்குங்க. நல்ல சத்தான உணவுகள் ஆகாரம் சாப்பிடணும். சத்தான உணவு சாப்பிடணும். ஆட்டுக்கால் சூப்பு, மொடவாட்டுக்கால் சூப்பு, ஆட்டு நெஞ்செலும்பு அந்த மாதிரிலாம் நீங்கள் உணவு எடுத்துக்கும் போது நல்ல காலுக்கு பலம் கிடைக்கும். வயசு ஆகுது மக்களே. அதனால பிராயம் ஆகும்போது சிலருக்கு கால் தளர்ந்து போகும். நம்ம இங்க இந்த பெரிய பாட்டில் அது என்ன உபயோகம்? அது சாப்பிடும்போது மேக்ஸோ எனர்ஜின்னு சொல்லுவோம். சாப்பிடும்போது காலுக்கெல்லாம் போனுக்கெல்லாம் நல்லா பலம் கிடைக்கும். அது அம்மைக்கும் கொடுக்கணும் நான் பண்ணிருக்கேன். அவரால் சாப்பிடல. நானே நான் கொஞ்சம் இடையில சாப்பிட்டேன். சரி. அது எப்படி சாப்பாடு மொத்தமா பின்னமா? சாப்பாட்டுக்கு முன்னாடி 1/2 டம்ளர் தண்ணியில 20 ml ஊத்தி சாப்பிடணும். சாப்பிடும் போது காலுக்கெல்லாம் நல்லா போனுக்கு நல்லா இருக்கும். சரியா?